நோயின் இருளில் என் ஒளியை காண்பாய். மகனே, மகளே, இந்த மருத்துவமனை படுக்கையில் நீ தனிமையில் இருப்பதாக நினைக்கிறாயா? சுவர்களையும் மருந்து வாசனையையும் தாண்டி உன் இதயம் எதையோ தேடுகிறது என்பதை நான் அறிவேன். உன் கண்கள் கலங்கியிருக்கலாம், ஆனால் நான் உன்னை உற்று பார்த்து கொண்டிருக்கிறேன். மகனே, மகளே, இந்த மருத்துவமனை அறையில் நீ தனிமையில் இருப்பதாக நினைக்கிறாயா? இல்லை, நான் உன் அருகிலேயே இருக்கிறேன். நேற்று இரவு எல்லோரும் தூங்கியபோது நீ மட்டும் அமைதியாக அழுததை நான் பார்த்தேன். என் வாழ்க்கை இப்படி ஏன் மாறிவிட்டது என்று உன் இதயம் கேட்ட கேள்வியையும் நான் கேட்டேன். நீ இன்று இங்கு இருப்பதற்கு காரணம் உன்னை நான் தண்டிக்க அல்ல, உன்னை என் மார்போடு அணைத்துக் கொள்ளவே. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நினைத்துப்பார், உன் தாயின் கருவில் நீ உருமானபோதே நான் உன்னை அறிந்திருந்தேன். உலகம் உன்னை அறியும் முன்பே நான் உன்னை நேசித்தேன். மருத்துவ அறிவியலின்படி ஒரு மனித இதயம் கருவில் உருவான 22வது நாளில் துடிக்கத் தொடங்குகிறது. அன்று முதல் இன்று வரை உன் அனுமதியின்றி உன் இதயம் ஒருமுறை கூட துடிப்பதை நிறுத்தவில்லை. அது உன் பலம் அல்ல, என் கிருபை. நீ தாயின் வயிற்றில் உருவான போதே உன்னை அறிந்தேன். நீ கருவிலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணினேன். எரேமியா 1:5. நீ மருத்துவரின் ரிப்போர்ட்டை பார்த்து பயந்த அந்த நொடியிலும் நான் உன் கையை பிடித்துக் கொண்டிருந்தேன். மகனே, என் குடும்பம் என்ன ஆகும் என்று நீ அமைதியாக கவலைப்பட்டதை நான் அறிவேன். நீ எல்லோருக்கும் ஸ்ட்ராங்காக நடிக்கிறாய், ஆனால் உன் உள்ளம் சோர்ந்திருக்கிறது. மருத்துவர்கள் அறிக்கைகளை வாசிக்கலாம், ஆனால் நான் உன் வேதனையை வாசிக்கிறேன். எவ்வளவு காலம் இந்த வலி என்று நீ கேட்கிறாய். இதோ, இதுவரை உன்னை தாங்கின நான் இப்போதும் உன்னை தாங்குகிறேன். நான் உன் எபினேசர். உன் வாழ்வு ஒன்றுமே இல்லாமல் துவங்கியிருக்கலாம். வறுமை, போராட்டம் என பல கடந்து வந்திருப்பாய். இன்று இந்த நோய் உன்னை முடக்க பார்க்கிறது, ஆனால் இது முடிவல்ல. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28. இந்த மருத்துவம் பலன் தருமா? நாளைக்கு செலவுக்கு பணம் கிடைக்குமா என 1000 கேள்விகள் உனக்குள். ஆகாயத்து பட்சிகளை பார், அவைகள் விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை. அவைகளை விட நீ விசேஷித்தவன் அல்லவா? நீ உன் வியாதி குறித்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு என்மேல் விசுவாசத்தை வை. நான் உன் பரிகாரி. உன் உடலின் ஒவ்வொரு அணுவையும் புதுப்பிக்கும் அதிகாரம் என்னிடம் உண்டு. உலகத்தின் பார்வையில் நீ பலவீனமானவனாக தெரியலாம், ஆனால் நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களைச் செய்வேன். இந்த நோய் உன்னை அழிப்பதற்கல்ல, என் மகிமையை நீ காண்பதற்கே. எழுந்து நட, உன் விசுவாசம் உன்னை சுகமாக்கியது. ஜெபம். அன்பு தகப்பனே, இந்த பிள்ளையை இப்போது உம் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். இப்போதே உம்முடைய தழும்புகள் உள்ள கரம் இவர்களை தொடட்டும். எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். சமாதானமும் சுகமும் இவர்கள் இதயத்தில் தங்கட்டும். இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவரையும் தொடும் ஆண்டவரே. மருத்துவமனை படுக்கையில் இருக்கும் மகனை தொடும். வலியில் இருக்கும் அந்த மகளை ஆறுதல் படுத்தும். பயத்தால் உடைந்த மனதை சுகப்படுத்தும். இந்த குடும்பங்களுக்கு சமாதானம் தாரும். மருத்துவர்களுக்கு ஞானம் தாரும். உடைந்த நம்பிக்கையை மீண்டும் எழுப்பும். இந்நாள் வரை சுமந்த தேவனே, இனியும் கைவிடாதீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். நான் இதற்கான பாத்திரமல்ல, இது கிருபையே, வேறொன்றுமில்லை. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசர், இந்நாள் வரை உதவி செய்த தேவன். 1 சாமுவேல் 7:12.